எனக்கு தெரிந்து அதிகாலையிலேயே பலர் அதில் அறையப்படுகிறார்கள். உறங்குவதற்காக மட்டுமே உயிர் தெழுகிறார்கள். ஒன்று தெரியுமா? தொலைக்காட்சியும் மனைவியும் தொந்தரவிற்குரியவை. ஆனாலும் தொலைக்காட்சி அணைத்தால் அமைதியாகிவிடும். இது கவிஞனின் கருத்து அல்ல, சில கணவர்களின் கருத்து. சரி, மனைவியின் மதிப்பீடு என்ன தெரியுமா? தொலைக்காட்சியும் கணவனும் ஒன்றுதான், ஆயுள் முழுக்க அழத்தான் வைக்கிறார்கள். தொலைக்காட்சி சமைக்கும் பெண்களையெல்லாம் இன்று சபாநாயகர் ஆக்கிவிட்டது. தொடர்களில் சூடேறும் பொழுதெல்லாம் அடுப்புகள் அணைக்கப்படுகின்றன. இதற்காய் வீட்டில் நானும் ஒரு நாள் கொண்டு வந்தேன் நம்பிக்கை இல்லா தீர்மானம். மறுநாள் முதல் என் மனைவியிடமிருந்து பகலெல்லாம் கண்டன தீர்மானம், இரவெல்லாம் ஒத்திவைப்பு தீர்மானம். அப்படிப்பட்ட தொலைக்காட்சியால் கொள்ளையடிக்கப்படாமல் தப்பித்து வந்த தமிழர்கள் நீங்கள். அதற்காகவே உங்களை பாராட்டலாம். அடுத்து நெற்றிக்கண்ணை பற்றி பாடுவதற்காக நெற்றிக்கண் திறந்தால் என்று பாட மருத்துவர் ராம செல்வரங்கம் அவர்கள் வருகிறார். சித்திரை திருநாளா, புத்தாண்டின் முதல் நாளா? புத்தாண்டு வாழ்த்து சொன்னால் ஒரு சாரி, சித்திரை திருநாள் வாழ்த்தென்றால் மறு சாரி. தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் வாழ்த்து கூறும் நான் நடு சாரி. கண் மருத்துவரான என்னை கவி மருத்துவராக மாற்றிய சொந்தம், தந்தைக்கு இணையான பந்தம் மனம் ஐயா. அவர் பிறந்த நாளில் அவர் பாதம் தொடுகின்றேன். அவருடன் அவையோரும் ஆசி அருள வேண்டுகின்றேன். மனசாட்சி உள்ள மனிதன் காண்பது அரிது. மனமையாவிற்கு 3 சாட்சிகள். காரணம், அவர் மனம் பெரிது. மருத்துவ சகோதரர் செல்வம் நிறைந்த பன்னீர். உங்கள் பணி நினைத்தாலே விழிகளில் பணிக்கிறது ஆனந்த கண்ணீர். அன்பு இளவர்கள் கலைபாலா, ஐயா ஆன்மாவும் நெகிழ்ந்து காணும் உங்கள் உலா. மாதந்தோறும் மனம் கூட்டம், மகிழ்ச்சி அங்கு தோரணம் கட்டும். விடாத மனம் மன்றத்தினர் முயற்சி, விட்டேன் என்று ஓடியது அயற்சி. ஐயா புகழ் கொண்டாடப்படுகிறது, அன்பு குடும்பம் பெருமை கொள்கிறது. சொல்லையும் காதலிக்கும் அரங்கத் தலைமை நெல்லை ஜெயந்தாவிற்கு முதல் வணக்கம். அப்பா முருகா, பின்னாடி இருக்கார்களே, அப்பா முருகா, விழாவிற்கு வேண்டினோம் ஜெயம் தா என, பிடி இந்தா ஜெயந்தா என்று அவனும் தந்தான். நெல்லையின் புகழ் அல்வா, நெல்லையின் புகழ் அல்வா மற்றும் ஜெயந்தா. அல்வா பார்த்தால் நீர் ஊறும், நாவில் பட்டால் ஆரோடும், ஜொல்லு ஆரோடும். ஜெயந்தா கவி கேட்டாலே தமிழ் தேரோடும் நற்பேரோடும். கவிப்பெண்ணை கரம் பிடிக்கும் பாண்டவர்களுக்கு அந்நாளில் அவர் 5, இந்நாளில் 20 பேர். அவர்களுக்கும் என் தலைவணக்கம். நெற்றிக்கண் முளைத்தால், நெற்றிக்கண் பிறருக்கு முளைத்தால் நான் மிக மகிழ்வேன். ஏன்? நான் சிகிச்சை செய்ய இன்னும் ஒரு கண் கிடைத்திருப்பதால். என் கட்டணத்தை 300ஆக உயர்த்த வாய்ப்பு கொடுத்ததால். ஒரு கண்ணுக்கு 100, 3 கண்ணுக்கு 300. எனக்கு முளைத்தால் இருக்கும் விழிகள் சுடும் பார்வையே தாங்கவில்லை. இன்னொரு கண் வேறா? குடும்பத்தாரும் ஊழியரும் புலம்புகின்றனர். ஒன்று சேர்ந்து அது முளைத்த வேளை. சமூகத்தின் அவலங்களை பார்க்கையிலே 2 கண்கள் மூடுகின்றனர் பலர். நெற்றிக்கண் இருந்தால் அதையும் வேறு மூட வேண்டுமே என சலிக்கின்றனர் சிலர். சிறார் சீரழிப்பை, பெண் அடிமைத்தனத்தை, குடும்பம் சீரழிய குடிக்கும் மதுப்பிரியர்களை, பெற்றோர்களை காக்காத பிள்ளைகளை, ஊழல் கபோதிகளை, சுயநலவாதிகளை, காமக் கொடூரன்களை, கல்வி வாணிக பேராசைக்காரன்களை, சாதி வெறியர்களை, மதம் பிடித்த மனிதர்களை எரிக்க சிவனுக்கு மட்டுமன்றி எவனுக்கும் நெற்றிக்கண் இருக்க வேண்டும். இங்கே அவன் குளிர பொற்றாமரை குளமும் இருக்கக்கூடாது எங்கும். நெற்றிக்கண்ணும் ஊனக்கண்ணானால் ஒவ்வொருவரும் அறச்சீற்றம் கொள்க. நெற்றிக்கண்ணும் ஊனக்கண்ணானால் ஒவ்வொருவரும் அறச்சீற்றம் சொல்க. அதற்கு அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவராகுக. எனக்கே நான் போட்டி கொண்டுறேன் உங்கள்கிட்ட. இருக்கும் இருவிழிகளும் இல்லாத நெற்றி வழியும் அறவழியில் செல்லட்டும். இருக்கும் இருவழிகளும் இல்லாத நெற்றி வழியும் அறவழியில் செல்லட்டும். அதற்கு நம் ஞானக்கண் திறக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சுயநலவாதிகளை, காம கொடூரன்களை, கல்வி வணிக பேராசைக்காரங்களை, சாதி வீரர்களை என்று நான் கூட அதைத்தான் நினைக்கிறேன். அடிக்கடி சொல்வேன், இப்பொழுது உள்ள சூழலுக்கு மிக பொருத்தம் இதுதான் என்று. பலர் சேர்ந்து பலருக்கு பயனளிப்பது ஏலச்சீட்டு, பலர் சேர்ந்து சிலருக்கு பயனளிப்பது லாட்டரி சீட்டு, பலர் சேர்ந்து ஒருவருக்கே பயனளிப்பது வாக்குச்சீட்டு.
ஆக இதுதான் நெற்றிக்கண் முளைக்க வேண்டிய வேலை என்று கருதுகிறேன். அதை நினைவூட்டிய கவிஞருக்கு நன்றி. அடுத்ததாக கவிஞர் ஹேமலதா அவர்களை அழைக்கிறோம். நெற்றியின் நடுவே கூர்மையான வழி, அவ்வப்போது தோன்றி மறையும் வழியது. பார்வையோடு பிறந்த என் தம்பியை என்னிடம் இருந்து பிரித்துச் சென்ற பொழுது முதல் முறை அவ்வழி தோன்றியது. நான் இல்லாமல் என் தம்பி எப்படி என் உலகை காண்பான்? அழுதேன். நாற்றம் நிறைந்த கிணற்றில் சோற்றுக்கு ஆசைப்பட்டு அலறியதில் சத்தம் கேட்டு வந்து ஒரு கரம் தூக்கியது. என்னை ஈன்றவளின் வாசனை இதுவல்லவே. பெரும் சத்தம் நிறைந்த இடத்தில் மௌனமாக எனக்கு உணவு அளிக்கப்பட்டது. அவ்வழி குறைந்தது. ஒளிப்புகா இருள், நடுநெற்றியில் வழி, வெளிச்சத்திற்கு ஏங்கிய நாட்கள். இப்பொழுது நான் மாறிவிட்டேன். பார்வை தர மறுத்த உருவமற்றவனை மன்னித்து விட்டேன். நிகழும் குற்றங்களையும் வேடிக்கைகளையும் கண்டும் காணாதவாறு சோற்றுப்பையை நிரப்பிக்கொண்டு பணப்பையை நிரப்பிக்கொள்ள ஓடிக்கொண்டிருக்கும் என் சகவாசிகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். தீங்கரங்களுக்கு பலியாகும் புது உயிர்கள், பெண்கள் மறுபிறவி எடுக்காமல் இருக்க வேண்டிக் கொண்டேன். சகிப்புத்தன்மை, மன்னித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், கடந்து விடுதல், இவைதான் பெண் பெறும் பரிசுகளா? இல்லை, நான் ஆசைப்பட போகிறேன். அனுதினமும் 1000 நல்ல மனிதர்கள் கரம் பற்றி நல் உள்ளம் உணரப்போகிறேன். திசையெட்டும் நிரம்பி இருக்கும் நீலத்தை அள்ளி உடம்பில் பூசிக்கொள்ளப் போகிறேன். வெகு தூரம் இருப்பினும் ஒருவருக்காக மட்டும் ஏங்கும் இதய துடிப்பின் காரணம் அறியப் போகிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக துரத்தி திரியும் கடிகாரத்தின் முட்களின் நோக்கம் தெரிந்து கொள்ளப் போகிறேன். பழகிப்போன விடியலாகினும் ஓயாமல் பாடும் பறவைகளின் நெறியற்ற பாடலை கேட்கப் போகிறேன். கருமை பூசி ஒன்று திரண்டு விடும் மலைத்துளியின் சிதறல் ஒளியை கேட்கப் போகிறேன். வெறுமை நிரம்பி கடந்து செல்லும் காற்றின் இலக்கு என்னவென்று தெரிந்து கொள்வேன். இலையுதிர் காலத்தில் மரங்களின் தனிமை தீர்க்க உடன் நின்று உரையாடப் போகிறேன். வாழ்க்கை எனும் சிறு பக்கத்தை எனக்கு பிடித்தவாறு கிறுக்கப் போகிறேன். என் சக மனிதர்களை நான் கட்டும் சிற்பக்கலை கூடத்தின் கருவறைக்குள் அனுமதிக்கப் போகிறேன். ஆம், ஆசைப்பட போகிறேன். நெற்றியில் நடுவே வலிக்கிறது. ஒருவேளை நெற்றிக்கண் ஏதேனும் உழைத்து விட்டதா? நன்றி. ஆம நெருப்பில் தொடங்கி ஈம நெருப்பில் முடிகிறோம். நெருப்புக்கும் நமக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. இருக்கும்போது நெருப்பால் நமக்கு உணவு, இறக்கும்போது நெருப்புக்கு நாமே உணவு. வீட்டிற்கு விளக்கேற்ற வந்த ஒரு மருமகள் நெருப்பு மொழிகளிலேயே குடும்ப உறவுகளை குறிப்பிட்டாள். ஒரு மருமகள் அவள் சொன்னாள், சரிதானா என்று பாருங்கள் சபையோரே, மாமியார் நீரு பூத்த நெருப்பு, சின்ன மாமியார் எரிகிற நெருப்பில் எண்ணெய், நாத்தனார் எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம், கொழுந்தனார் நெருப்பு கோழி, கணவன் இருதலை கொள்ளி எறும்பு, மாமனார் காற்றிலாடும் தீபம். நெருப்பு மொழிகளிலேயே குடும்ப உறவை குறிப்பிட்டாள். அந்த பெண்ணினுடைய பிரச்சனையை நினைவுபடுத்திய சகோதரிக்கு நன்றி. அடுத்ததாக நாம் அழைப்பது கவிஞர் பூபதி அவர்களை. அன்னை தமிழ் உறவுகள் அத்துணை பேரையும் வணங்கி கவி தலைமைக்கு வணக்கம் சொல்லி கால நேரம் கருதி நேரடியாக கவிதைக்குள் செல்கிறேன். நெற்றிக்கண் முளைத்தால் மருத்துவமனையிலிருந்து தொடங்குகிறேன். மருத்துவருக்கு நெற்றிக்கண் முளைத்தால் நொடியில் ஸ்கேன் செய்து மறுநொடியில் மருந்து தந்து விடுவார். காவலருக்கு நெற்றிக்கண் முளைத்தால் ஓய்வின்றி உழைக்கும் போது ஒற்றை கண்ணில் தூங்கிக் கொள்வார். திருடனுக்கு நெற்றிக்கண் முளைத்தால் புடனையில் ஒரு கண் கேட்பான், 360 டிகிரியில் திருட. அரசியல்வாதிக்கு நெற்றிக்கண் முளைத்தால் அதையே சின்னமாக்கி மக்களை சின்னாபின்னமாக்கி விடுவார்கள்.
ஆசிரியர்களுக்கு நெற்றிக்கண் முளைத்தால் வகுப்பறையிலும் தேர்வறையிலும் நிறைய பிட்டுக்கள் சிக்கும். மாணவர்களுக்கு நெற்றிக்கண் முளைத்தால் தேர்வுக்கு முந்தைய நாள் படித்த கதை மாறி தேர்வுக்கு 1 மணி நேரத்திற்கு முன் படிக்கும் பழக்கம் வரும். புலம்பல்வாதிக்கு நெற்றிக்கண் முளைத்தால் எனக்கு மட்டும் இப்படி முளைத்து விட்டதே என பார்ப்போரிடமெல்லாம் பதறுவார், அதற்கும் புலம்புவார். தற்பெருமைவாதிக்கு நெற்றிக்கண் முளைத்தால் பார்த்தாயா என் கண்ணை, இதுபோல் காட்டு இன்னொன்னை என்று பெருமை பேசிக்கொள்வார். குறை சொல்பவனுக்கு நெற்றிக்கண் முளைத்தால் புருவத்தில் கொஞ்சம் முடி இருந்தால் அழகாய் இருந்திருக்கும் என்று நொந்து கொள்வார். கோபக்காரனுக்கு நெற்றிக்கண் முளைத்தால் இனி நான் பேச மாட்டேன், என் கண் பேசும், இல்லை இல்லை என் கண் பொசுக்கும் என்பார். ஜோதிடர்களுக்கு நெற்றிக்கண் முளைத்தால் நெற்றிக்கண் தோஷம், நெற்றிக்கண் வாஸ்து, நெற்றிக்கண் பரிகாரம் எல்லாம் முளைக்கும். மனைவிக்கு நெற்றிக்கண் முளைத்தால் வேண்டாம் சாமி, எதுக்கு வம்பு, இருக்கக்கூடிய 2 கண்ணே போதும். மக்களுக்கு நெற்றிக்கண் முளைத்தால் மூக்கு கண்ணாடி என்ற பெயர் 3 கண்ணாடி என மாறும். 1 லென்ஸ் வாங்கினால் 2 லென்ஸ் இலவசமாய் கிடைக்கும். சொட்டு மருந்து டப்பாவின் அளவு பெரிதாகும். அழகு நிலையங்களில் ஐப்ரோ கட்டணம் அதிகமாகும். எண்ணும் எழுத்தும் சொல்லும் கண்ணென தகும் என மாறும். வக்கீலுக்கு நெற்றிக்கண் முளைத்தால் சத்திய வார்த்தைகள் வாதங்களாகி உண்மை மட்டும் வெல்லும். நீதிபதிக்கு நெற்றிக்கண் முளைத்தால் நீதி தேவதையின் கண்மூடிய கருப்பு துணி நீக்கப்பட்டு தீர்ப்புகள் விரைந்து வெளியாகும், சட்டம் வெளிச்சமாகும். நன்றி. அடுத்த கவிஞரை நான் உடனே அழைக்கிறேன், கவிஞர் செண்பகவள்ளி அவர்களை. இது சிவபெருமானின் அடையாளம். சிவனுக்கு அது ஞானத்தின் அடையாளம். சிவனுக்கு அது அக்னியின் அடையாளம். எனக்கு ஞானம் போதாது, ஏனெனில் நான் சாமானியன். என்னிடம் அக்னியும் இல்லை, ஏனெனில் நான் மிதவாதி. முதல்வன் படத்தில் ரகுவரன் கொடுத்து அர்ஜுனன் பெற்ற 1 நாள் முதல்வர் பதவி போல் நான் நெற்றிக்கண் முளைத்த சிவபெருமானாக ஆசைப்படுகிறேன். 1 நாள் மட்டும். சிவனும் வரமளித்தார், நெற்றிக்கண் ஈந்தார். ஏன், உனக்கு ஏன் நெற்றிக்கண்? கேலியாய் பார்க்கிறீர்களா என்னை? வேண்டாம், கேலி வேண்டாம். இதோ அதற்கான காரணம். வெகு விரைவில் வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல். நான் யாருக்கு நான் வாக்களிப்பது? ஒரு நாளைக்கு 5 சூட் மாற்றும். ஒரு நாளைக்கு 5 சூட் மாற்றும். ஒரு சூட்டின் தொகை 3 லட்சம். 3 × 5 15 லட்சம். நம் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கா, நாளொன்றுக்கு 50 லட்சம் செலவில் நடைப்பயணம் சென்ற ராகுல் காந்தி அவர்களுக்கா? என்ன, மோடி செய்தது அரசு நிதியில், ராகுல் செய்தது கட்சி நிதியில். ஆக 2மே மக்கள் பணம் தானே. இது ஜனநாயகம். இதுதானா ஜனநாயகம்? இது ஜனநாசகம். இது போன்ற தலைவர்களை அச்சுறுத்த, நெறிப்படுத்த எனக்கு தேவை நெற்றிக்கண். முதல் கோணல் முற்றும் கோணல். மகேசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. பிரதமர் எவ்வழியோ பிரஜைகள் அவ்வழி. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். எங்கும் ஆடம்பரம், எதிலும் ஆடம்பரம். எங்கும் லஞ்சம், எதிலும் லஞ்சம். பசி, பட்டினி, வறுமை ஒரு புறம் தலை வைத்து ஆடுகிறது. இவற்றை எல்லாம் சீரமைக்க எனக்கு தேவை நெற்றிக்கண். விவசாயத்தில் யாருக்கும் நாட்டமில்லை, வெளிநாடு செல்லவே விருப்பம். சிறார்கள் போதைக்கு அடிமை, எல்லோரும் செல்லுக்கு அடிமை. பெண்களுக்கு இல்லை இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை. சூறையாடுபவர்களிடம் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள் தாத்தாக்கள். இவர்களை சுட்டெரிக்க எனக்கு தேவை நெற்றிக்கண். பணியிடத்தில் ஊழியர்களின் அத்துமீறல், போக்குவரத்தில் மக்களின் விதிமீறல். இங்கு விதிமீறலே ஹீரோயிசம். இந்த ஹீரோக்களை இடம் தெரியாமல் அழிக்க எனக்கு தேவை நெற்றிக்கண். இதற்கு மேல் நான் சொன்னால் என் தாய்நாட்டை நானே குறை சொல்பவளாவேன். இதில் யாரை நான் இந்த நெற்றிக்கண் கொண்டு சுட்டெரிப்பது? யாரை விடுவது? இதில் நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார்? சிவபெருமானே, பரம்பொருளே, எனக்கு ஞானம் போதாது, ஏனெனில் நான் சாமானியன். சிவபெருமானே, பரம்பொருளே, 1 நாள் அல்ல, 1 மணி நேரம் கூட என்னால் தாங்க முடியவில்லை. உம்மிடமே ஒப்படைக்கிறேன் அந்த நெற்றிக்கண்ணை. என் நாட்டவர்க்கும் இறைவா, எமது தேசத்தை காப்பாற்றுக. நன்றி. தேர்தல் பற்றி நான் எப்போதோ சொன்னதை இப்போதும் சொல்கிறேன். தேர்தல் நாவில் சொட்டு மருந்து மலரைகளுக்கு,
நகத்தில் சொட்டு மருந்து மக்களுக்கு, இரண்டும் போலியோ. நாவில் சொட்டு மருந்து மழலைகளுக்கு, நகத்தில் சொட்டு மருந்து மக்களுக்கு, இரண்டும் போலியோ என்ற கவிதை நினைவிற்கு வருகிறது. என்ன செய்வது? தனித்தனியாய் கட்சிகளை வளர்த்து வைத்திருக்கிறார்கள், தனித்தனியாய் கொள்கைகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள், தனித்தனியாய் ஜாதிகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள், தனித்தனியாய் கூட்டணிகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் உறிஞ்சிய பணத்தை மட்டும் ஒரே வங்கியில் தான் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். நினைவூட்டிய சகோதரிக்கு நன்றி. அடுத்ததாக நாம் அழைப்பது கவிஞர் ராஜேந்திர சோழன் அவர்களை. பஞ்சாமிர்த நாயகன் பின்னே, அல்வா நாயகன் முன்னே. ஜெயந்தா, உன் எழுத்துக்கள் மட்டும் உடைந்து போன லட்டுக்களாய். சீரியல் 10 சீரியல் கழித்து பார்த்தாம கூட 11வது சீரியல் புரியும். ஆனால் ஒரு வார்த்தை அப்படியே கவனக்குறைவாக விட்டுட்டிங்கன்னா கூட கவிதை புரியாது. சுவைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அப்படியே வார்த்தைகளோடு படியேறி வாருங்கள். அதுதான். உன்னிறம் உன்னிறம் எந்நிறம் பனைமரம். ஜெயந்தா, உன்னிறம் எந்நிறம் பனைமரம், உன்னவள் என்னவள் அவள் நிறம். உன்னை கண்டதால் என் உடையும் முடியும் அல்வா நிறம். உன்னை கண்டதால் என் உடையும் முடியும் அல்வா நிறம். நான் உன் காதலியாய் வந்திருக்கிறேன். நெல்லை ஜெயந்தா, நான் உன் காதலியாய் வந்திருக்கிறேன். ஜெயந்தா, தயவு செய்து அல்வா தந்து விடாதே. கவிஞரே, நீங்கள் சத்யராஜ் படத்தை சரியாக பார்க்கவில்லை என்று கருதுகிறேன். நாங்கள் ஆண்களுக்கு அல்வா தருவதில்லை. நகத்தில் முளைத்த நெற்றிக்கண், நகத்தில் முளைத்த நெற்றிக்கண், விரலில் மை, இது ஒருபோதும் ஆகக்கூடாது ஊமை. எனக்கு மட்டும் நெற்றிக்கண் முளைத்தால், எனக்கு மட்டும் நெற்றிக்கண் முளைத்தால் கைத்தட்டுகளுக்காகவே உங்களை காதலிக்கிறேன். அரங்கம் முழுவதும் கடவுள்கள், அரங்கம் முழுவதும் கடவுள்கள். அழகு கடவுள் இங்கே, அன்பு கடவுள் அங்கே. நலமாக இருக்க எங்கள் டாக்டர் ஐயா கடவுள் இங்கே. கவிதை கடவுள் நடுவே, கைத்தட்டு கடவுள்கள் முன்னே. பாரியாய் வந்திருக்கிறேன் கவித்தேரோடு, தந்துவிடத் தேடுகிறேன் எங்கே முல்லைக்கொடி. முல்லைக்கொடிகளாக எங்கள் நர்சிங் மாணவிகள். டாக்டர் தருவது மாத்திரை, எங்கள் டாக்டர் தருவது மாத்திரை. அவள் உருவத்தை மட்டும் காட்டுது மனத்திரை. அவள் நடந்த பாதச் சுவடுகள் தான் எனக்கு புனித யாத்திரை. இனி எனது நெற்றிக்கண்ணுக்கு ஏது நித்திரை? காரணம் அவள் குளிர்ச்சியாய் வந்த சித்திரை. ஒரு நாளில் 24 மணி நேரம், அசோக சக்கரத்தில் 24 ஆரைகள். எப்படி வந்தது இந்த எண்ணிக்கை? எப்படி வந்தது இந்த எண்ணிக்கை? யோசித்து பார்த்தேன். நகக்கண்கள் 20, முகக்கண்கள் 2, அகக்கண் 1, அதோடு நெற்றிக்கண் முளைத்தால் 24. காதலிக்க தேவை அரைக்கண், காதலிக்க தேவை அரைக்கண், கனிவு இல்லாவிட்டால் அரக்கன். அவள் நினைவுகளுக்கு மட்டுமே திறக்குது என் மனக்கண். காரணம் கவிதைதான் என் மனப்பெண். அவள் நெற்றிக்கண்ணுக்கு இமைகளே இல்லை, அவள் நெற்றிக்கண்ணுக்கு இமைகளே இல்லை. அவள் வரும்போது அவளுக்குள் அனைவரும் அடையத் துடிக்கிறார்கள். அவளுக்குள் அடைவதற்கு அனைவரும் துடிக்கிறார்கள். இதோ பளிச்சென நெற்றிக்கண் திறந்து வருகிறாள், பளிச்சென நெற்றிக்கண் திறந்து வருகிறாள். புகைவண்டிப்பெண். அவள் மெதுவாக வருவதால் அதற்கு பெயர் நடைமேடை. அவள் மெதுவாக வருவதால் அதற்கு பெயர் நடைமேடை. நெற்றிக்கண் முளைத்தால் இமை இருக்குமா இருக்காதா தெரியாது. கோபத்தில் சிவக்குமா சிவக்காதா தெரியாது. மனசு வலிக்கும் போது கண்ணீர் வருமா வராதா தெரியாது. அவளை
பார்க்க 1000 கண் வேண்டாம், நெற்றிக்கண் போதும். காரணம், நிலாவுக்குள் நிலா, அவளுக்கு நான் வைத்த பொட்டு. நிலாவுக்குள் நிலா, அவளுக்கு நான் வைத்த பொட்டு. காரணம் காரணம் நானும் அவளும் ஒன்று, ஒன்றில் ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றோடு ஒன்று, ஒன்றான ஒன்று. அவள் மட்டும்தான் இந்த உலகில் நன்று. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உண்மையிலேயே நீங்கள் ராஜேந்திர சோழனாக இருந்தாலும் கங்கை கொண்ட சோழன் அல்ல, கவிதை கொண்ட சோழன். அடுத்து கவிஞர் சிவசங்கரன் அவர்களை அழைக்கிறோம். அரங்க தலைமையை வணங்கி நெற்றிக்கண் முளைத்தாள். நெற்றிக்கண் முளைத்தால் அடுத்தவர் வளர்ச்சியில் பொறாமை கொள்ளும் குணத்தினை எரித்திடுவேன். எதற்கெடுத்தாலும் வெடுக்கென்று சீரும் கோபத்தை எரித்திடுவேன். மனைவியை தவிர பிற மங்கை மேல் பாயும் மோகத்தை எரித்திடுவேன். புகையென பரவி பகைத்தீ வருமுன் அன்பால் அணைத்திடுவேன். மதுபோதை மாது பிற சமாச்சாரம் கேடென தெரிந்தும் கெட்டதை நாடும் பழக்கத்தை எரித்திடுவேன். தலைமேல் அடித்து சத்தியம் செய்தும் தடுமாறி உள்ளம் பொய்களை பேசும் பொல்லா நேரத்தை எரித்திடுவேன். அடுத்தவன் உழைப்பில் அள்ளி தின்னும் அவலம் இங்கே நேர்ந்த பின்னும் அடுத்த நொடி தாமதம் எதுவுமின்றி அவசரமாய் அதனை எரித்திடுவேன். பக்தியின் பெயரால் மூடத்தனம் வளர்க்கும் முட்டாள்கள் தேசத்தை முழுவதுமாய் எரித்திடுவேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாமே, அறத்தின் பொருள் எதுவென தெரியாமல் பணத்தின் மீது பித்து பிடித்து ஆட்டம் போடும் கூட்டத்தை எல்லாம் அடியோடு எரித்திடுவேன். அப்புறம் பார்க்கலாம் என தள்ளி போடும் சோம்பேறித்தனத்தை அன்றே அப்போதே சாம்பலாக்கிடுவேன். நான் எனும் ஆணவம் நர்த்தனமாடும் வழக்கத்தை எல்லாம் இன்றே இப்பொழுதே எரித்திடுவேன். நன்றி. நன்றி கவிஞரே. அடுத்து கவிஞர் கல்பனா அவர்களை அழைக்கிறோம். உன்னை சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன் மற்றும் இன்றைய சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை கூறி, கண்ணு என்று சொன்னவுடன் முதலில் நினைவுக்கு வருவது எங்கள் ஐயாவினுடைய முதல் வார்த்தை. அந்த கண்ணை நினைக்கும் போது நெற்றிக்கண் தோன்றவில்லை, நெற்றிக்கண் நினைப்பும் வரவில்லை. இருந்தாலும் எனக்கும் நெற்றிக்கண் முளைத்தால் எப்படி என்று அயர்ந்து தூங்கினேன். நெற்றிக்கண் முளைத்தால் வெயிலின் தாக்கத்தால் வேலையின் பலுவால் வீட்டுக்கு வந்த எனக்கு அம்மா கொடுத்த நீர்மோரை குடித்தேன். அப்படியே சாய்ந்தேன் கட்டிலில். நல்ல ஆழ்ந்த உறக்கம். நக்கீரர் வருகை தர சில கேள்விகள் கேட்க தோன்றின. நக்கீரரே, சிவனை பார்த்து உம் நெற்றிக்கண் திறப்பெனும் குற்றம் குற்றம் என்றீரே, உமக்கு பயமில்லையா என்றேன். பயமா? நான் தமிழன், என்னிடம் நேர்மையும் உண்மையும் உண்டு, என்னிடம் நேர்மையும் உண்மையும் உண்டு, எதற்காக பயம் என்றார். நெற்றிக்கண் திறந்ததின் பலன் என்னவோ? செந்தமிழின் பார்ப்போற்றும் வளர்ச்சியே என்றார். இது முதல் முறை. இரண்டாவது முறை திறந்தது ஏனோ என்றேன். தாங்க முடியா இடையூறுகளை களைந்தெடுக்க மன்மதனை அழித்தது. அது உறவாயினும் இடையூறு கலையை பிடுங்கப்பட்டது. மூன்றாவதாக திறந்தது ஏனோ? உலகை சூறையாடிய அரக்கனை அழிக்க உருவெடுத்தது அப்போ நெற்றிக்கண் முளைத்தால் முத்தொழிலையும் சீர்பெறுமோ? முத்தொழிலும் செய்யுமோ? சிவன் பார்வை சீர்பெறுமோ? இதில் என்ன சந்தேகம்? நெற்றிக்கண் முளைத்தால் நோயற்ற வாழ்வுக்கு இயற்கையை பேணல், உண்மையான ஆதரவுக்கு போலியற்ற பாசம் அன்பு, விளையாட நல்ல நண்பர்கள், உறவுகளுக்கு வளைந்து கொடுத்தல், காதலுக்கு விட்டு கொடுத்தல், வீரத்திற்கு விலை போகா துணிச்சல், திருமணம் நிபந்தனையற்ற இருமணம் சேர்தல், வருமானத்திற்கு பாகுபாடற்ற ஊதியம், பதவி மக்களுக்கு பயன்பட உபசரித்தல், விருந்தோம்பலின் உயர்வு, சந்தோஷத்திற்கு கூடி வாழ்தல், நாகரிகம் பண்பாடு மாறாத மனித குணம், கலாச்சாரம்
அனைவரும் ஏறெடுத்து பார்க்கும் பழைய வாழ்க்கை. பண்பு அனைவரையும் மதிக்கும் மனிதம். சரி, காத்தால் உறவு முறை மறந்த காம வெறி பிடித்த மிருகங்களை, கையூட்டு வாங்கும் கையால் ஆகாத அதிகாரிகளை, மக்கள் பணத்தில் வாழும் அரசியல்வாதிகளை, கல்வியை விற்கும் விற்பனையாளர்களை, தன்னை அடகு வைக்கும் கோழைகளை, ஏன் தன் வாழ்வுக்காக பிறரை அழிக்கும் சுயநல பேய்களை, பிரித்தியாளும் சூழ்ச்சிக்காரர்களை, பச்சோந்திகளை, சாதி மதம் சண்டையை உருவாக்குபவர்களை உருத்தெரியாமல் அழித்தெடுக்கும். சரி, சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க கலப்படமற்ற நீர், ஓட்டையில்லா வானம், மும்மாறி பொழியும் இயற்கை, முழு நிறைவு பெற்ற மனம், பாரதியின் கனவு மெய்ப்படும் இயற்கை சார்ந்த வீடு, வறுமையற்ற மக்கள், ஓர் குலம், ஓர் இனம், ஓர் நட்புறவு, விட்டு கொடுக்கும் சரிநிகர் பாங்கு, கண்ணியமாறா ஒழுக்கமான வாழ்க்கை, பார்ப்புகளும் வீரம், பாடி மெச்சும் மாண்பு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் நிலை, சண்டைகள் அற்ற ஏமாளிகள் இல்லாத உன்னத வாழ்வில் நம் தமிழகம். மனதுக்குள் ஒரே உற்சாகம், பேரானந்தம், பரவசம் அடைந்தேன். அம்மா திட்டி எழுப்ப திடீரென்று விழித்தேன். சே, கனவோ கசந்தது மனம். கனவு மெய்ப்படும் நம்பிக்கையில் தொடர்ந்தேன் வேலையை. வாய்ப்புக்கு நன்றி. கவிஞர் ஷேக்ஸ்பியரை அழைக்கிறோம். வாடா 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 வாழை எடுத்து வாடா, மீசம் முறுக்கி வீரம் விதைக்க வாடா. வாடா 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 வாழை எடுத்து வாடா, மீசம் முறுக்கி வீரம் விதைக்க வாடா. பல்லாந்தோண்டி கல்ல உடைச்சி ஊற்றி எடுத்த கூட்டம், பல்லாந்தோண்டி கல்ல உடைச்சி ஊற்றி எடுத்த கூட்டம், காட்டை வெட்டி நாத்த நட்டி சோத்து போட்ட கூட்டம், காட்டை வெட்டி நாத்த நட்டி சோத்த போட்ட கூட்டம். ஏத்த பரிகள் இறைச்சி டேய், ஏத்த பரிகள் இறைச்சி இழைத்து போன கூட்டம். எங்க குல ஜாதி சனம் கருப்பு சாமி ஆட்டம், எங்க குல சாதி சனம் கருப்பு சாமி ஆட்டம். வாடா 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 வாழை எடுத்து வாடா, மீச முறுக்கி வீர விதைக்க வாடா. கம்மாக்கர ஓரத்திலே கண்ட நேரத்திலே காளி பசங்க மத்தியிலே உனக்கு என்னடா பேச்சு தம்பி, உனக்கு என்னடா பேச்சு. கம்மாக்கர ஓரத்திலே கண்ட நேரத்திலே காளி பசங்க மத்தியிலே உனக்கு என்னடா பேச்சு தம்பி, உனக்கு என்னடா பேச்சு. அம்மா அப்பன் பேச்ச கேட்டு ஆட்டமாட்ட மேய்ச்சாலும், அம்மா அப்பன் பேச்ச கேட்டு ஆட்டமாட்ட மேய்ச்சாலும், சினிமாக்காரன் பின்னாலே சிக்கி கிட்டா போச்சு, சினிமாக்காரன் பின்னாலே சிக்கி கிட்டா போச்சு. வாடா 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 வாழை எடுத்து வாடா, மீச முறுக்கி வீர விதைக்க வாடா. ஒத்த ஓட்ட போட்டா நீயும் ஊரை திருத்த போற, தமிழ்நாட்டை திருத்த போற, அந்த சொத்தை சொல்லு ஆளு மூளை சத்தியமா பாரு. ஒத்த ஓட்ட போட்டா நீயும் ஊரை திருத்த போற, தமிழ்நாட்டை திருத்த போற, அந்த சொத்தை சொல்லு ஆளு மூளை சத்தியமா பாரு. நாட்டை ஆளும் மண்ணா இருக்கும் தம்பி, நாட்டை ஆளும் மண்ணா இருக்கும், வாழ வழி காணும். நாட்டை ஆளும் மண்ணா இருக்கும், வாழ வழி காணும். நாடி பிடிச்சு பார்க்கத்தானே ஒத்த ஓட்டு வேணும், நாடி பிடிச்சு பார்க்கத்தானே ஒத்த ஓட்டு வேணும். வாடா 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 வாழை எடுத்து வாடா, மீச முறுக்கி வீர விதைக்க வாடா. நெல்லு முளைச்சி கொள்ளு விதைச்சா சட்டி இள சோறு, நெல்லு விளைச்சி கொள்ளு முளைச்சா சட்டி இள சோறு தம்பி, சட்டி இள சோறு. அந்த நல்ல காட்டை பிளாட்டு போட்டான் வெள்ளை சொக்காளு, அந்த நல்ல காட்டை பிளாட்டு போட்டான் வெள்ளை சொக்காளு. பத்தி எரியுதடா தம்பி, பத்தி எரியுதடா பட்டினியா நாடு, பத்தி எரியுதடா பட்டினியா நாடு. இனி நெற்றி கண்ணும் முளைக்கலன்னா தம்பி, நெற்றி கண்ணு முளைக்கலன்னா நீதி இங்கு ஏது. இனி நெற்றி கண்ணு முளைக்கலன்னா
இங்கே நீதி இங்கு ஏது? வாடா 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 மீச முறுக்கி வாடா, வீரம் விதைக்க மீச முறுக்கி வாடா. பள்ளம் தோண்டி கல்ல உடைச்சி ஊற்றி எடுத்த கூட்டம், காட்டை வெட்டி நாத்த நட்டு சோத்து போட்ட கூட்டம், ஏத்த பருகில் இறைச்சி இழைத்து போன கூட்டம். எங்க கூல சாதிசனம் கருப்பு சாமி ஆட்டம், எங்க குல சாதிசனம் கருப்பு சாமி ஆட்டம். தன்னானே தானே நானே, தன்னானே தானே நானே. கவிஞர் ஷேக்ஸ்பியரை தொடர்ந்து திரு டி வேணுகோபால் அவர்களை, கவிஞர் வேணுகோபால் அவர்களை அழைக்கிறோம். வெண்ணையிலே நெய்யாக விளங்கும் தாயே, வெறுந்திரி நான் ஒளியூற்றி விளங்கச் செய்ய, திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான். முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்தவன் முதல்வனை வேண்டுகின்றான். முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள். வருடுவார் கைக்கலாம் வளைந்திடும் தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர்கொண்ட கூந்தலை தண்டல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே. கவிஞர் கண்ணதாசனின் அடிதொட்டு தொடர்கிறேன். கிழக்குதிக்கும் சூரியனார் திசை மாறி மேற்கதனில் உதித்திட்டாலும், கொதிக்கின்ற சுடுபாலும் சுவை மாறி புளித்திட்டாலும், சுடுகின்ற வெண்சங்கு நிறம் மாறி கருத்திட்டாலும், சீர்மிகு சேலத்து மாம்பழங்கள் சுவை பிறண்டு கசந்திட்டாலும், என்றென்றும் மனம் மாறா குணம் குறையா நெறிவிரலா அருமை சான்றோர்களே ஆன்றோர்களே, நாட்டோரே நல்லுதயம் கொண்டோரே, அன்பு தாய்மார்களே, இளம் சிங்கங்களே, தமிழ் தங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். எல்லை தாண்டி ஈண்டு வந்து நெல்லை அல்வா போல் பல கவிதை தந்து எல்லை இல்லாமல் எங்களை கிறங்கடிக்கும் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு ஒரு தனி வணக்கம். ஐயா, நான் அலைகடலில் சிறிய தோணி, கவி உலகில் புதிய பாணி. எனக்கு தேமா தெரியாது, புளிமா புரியாது, கூவிளங்காய் கருவிளங்காய் திருட்டு மாங்காய் திருடி தின்றவன் நான். எதுகை மோனை கிலோ என்ன விலை, என் கவிதை தனிக்கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை. ஐயா மன்னிக்கவும். இருமுறை கூறாதே போட்டீர்கள் தடை, இருமுறை கூவாதே போட்டீர்கள் தடை. தடை வருவது எனக்கு வழக்கம், அதை உடைத்தெறிவது என் பழக்கம். கவிதை சித்தர் ஐயா அவர்களே, உங்கள் ஆசையுடன் இளங்கவிஞன் தலைப்பினுள் தவழ்கிறேன். நெற்றிக்கு முளைத்தால் ஐயா, எனக்கு நெற்றிக்கு முளைத்தால் முதலில் கல்யாண தரகரை நான் சுட்டரிப்பேன். பின் பெற்று வளர்த்த ஆளாக்கி என் தலையில் கட்டிய மாமார் மாமியாரை சுட்டரிப்பேன். எல்லாரும் வந்திருக்காங்களா? முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போக போறீங்களா? வீட்டில் கூட்டிட்டு வரல. கூட பிறந்து கூடவே இருந்து கூடி கும்மாளம் போட்டு கும்மி அடித்து கோலாட்டம் ஆடி என் பக்கம் தள்ளிவிட்ட மச்சினிச்சை கொழுந்தியாக்களை, அழகான கொழுந்தியாக்களை தவிர அனைவரையும் சுட்டரிப்பேன். ஐயோ பாவம், அப்பாவி மைத்துனரை அப்படியே விட்டுடுவேன். முகத்தின் முன் சிரித்து முதுகின் பின் முகம் சுளிக்கும் கயவர்களை கண்டவுடன் சுட்டரிப்பேன். தன்குறை தனை மறந்து மறைத்து, தன்குறை தனை மறந்து மறைத்து அடுத்தவர் குறை காணும் அடுத்தவர் கொலை அரசும் அந்நியனை சங்கர்பட பாணியிலே சட்டென்று சுட்டரிப்பேன். துணைக்கு ஐயங்கார தலகை அன்புடன் இணைத்துக் கொள்வேன். 10 50 கோடி என பத்திரத்தில் எழுதிவிட்டு 10 50 கோடி என பத்திரத்தில் எழுதிவிட்டு பிரமாண பத்திரத்தில் எழுதிவிட்டு, அம்மா தாயே பிச்சை போடு, ஓட்டு போடுபவனை போட்டு போடு என பிச்சை வாங்கும் பணக்கார பிச்சைக்காரன் பின் வெற்றி பெற்று உயரத்தில் ஏறி 1000 கோடி என கொள்ளையனை கொள்ளையடிக்கும் கொலைக்கார பாவிகளை இருமுறை சுட்டரிப்பேன். சுப்ரீம் கோர்ட் போனாலும் சுட்டரிப்பேன். நிறைவாக கைபிடித்து மேடையேறி கவியரங்கில் கலந்து கொண்டு கண்டபடி சொதப்பிவிட்டு எனக்கு கைத்தட்டல் தராத அன்பு உள்ளங்களை ஆசையாக அன்புடன் சுட்டரிப்பேன். நன்றியுடன் வணக்கம் கூறுவது வரகூர் வேணுகோபால். அடுத்து கவிஞர் மோகன் அவர்களை அழைக்கிறோம். நெற்றிக்கண் முளைத்தால் மூத்தவளே என்றும் இளையவளே,
தூயவளே தமிழ்த்தாயே நின் திருப்பாதம் பணிந்தேன். அகவை 50 எட்டும் மணம் மன்றம் அதன் தலைவர் சுகந்த நிதியே, உமக்கு என் வணக்கம். வாலிப கவிஞர் வாலி எனும் தங்கச் சுரங்கத்தில் தங்கம் நிறைய எடுத்த எம் கவியரங்க தலைமையே, நுமக்கும் என் வணக்கம். மன்றத்தார்க்கும் மன்றம் வந்தார்க்கும் சுவைஞர்க்கும் வணக்கம். நெற்றிக்கண் முளைத்ததால் காமன் கருகினான் அன்று, அருவமாய் உள்ளான் இன்று ரதிக்கு மட்டும் தெரியுமாற் போல. சக்தியை எரித்த சம்பவத்தால் சரிபாதி உடலை சிவன் சக்தி இருவரும் பெற்றனர். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்றதால் நக்கீரன் எரிக்கப்பட்டான். தவறு யார் செய்யினும் அவரை தட்டி கேட்கலாம் எனும் புது விதி வந்தது. நெற்றிக்கண் முளைத்தால் அதனால் நெருப்பை உமிழ்ந்தால் சாதி பிரியர்களும் சமய வெறிகளும் கல்வி உலக திருடர்களும் காம வெறி கொண்ட கயவர்களும் பொய் உரைக்கும் பொழுத்தர்களும் சுயநல வெறியர்களும் துரோகச் செயல் புரிந்தாரும் பொருளாசையால் கொலை புரிந்தாரும் எல்லோரையும் ஏமாற்றும் எத்தர்களும் வதந்திகளை பரப்பும் வஞ்சகர்களும் சாம்பல் ஆகிடுவார் என்பதால் தான் பகவான் நமக்கு படைத்திலன் நெற்றிக் கண்ணேதான். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா, தலையெழுத்தை படிக்க முடியாது, அதனால் என்னோட கையெழுத்தையும் படிக்க முடியாது, அதனால நானே படிச்சிட்றேங்க. பொன்விழா காணப்போகும் மணமன்ற கோவிலின் மூலவர் மணம்சேர சந்திரகாசன் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு 82வது பிறந்த நாள். மணமன்றத்தை கண்ணன காத்து நிற்கும் மும்மூர்த்திகளான மருத்துவர் பன்னீர்செல்வம் ஐயா, அன்பு தம்பி கலையமுதன், அன்பு தம்பி கவிபாலா மூவருக்கும் அன்பு வணக்கம். உள்ளங்கை ரேகை போலே உள்ளம் என்றும் மாறாது, தொட்டில் போகும் தூரம் கூட உன்னை விட்டு போகாது. இந்த கவிதை வரிகளை எழுதி கவிஞரின் மனதிலும் கலைஞர் மனதிலும் இடம் பிடித்த கவிதை சித்தர் நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்களுக்கு காவிய வணக்கம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க என்றும் வாலி ஐயா அவர்களின் வரியிலேயே அனைவரையும் வாழ்த்தி மணிகிறேன். வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் இன்று பிறக்கிறது. எனக்கு கவிதை இன்று தான் பிறக்கிறது. இதை கவிதை மாதிரி தான் இது, அதை மறுபடியும் படித்து விடுகிறேன் ஐயா. இது ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ள ஒரு மனிதனின் புலம்பல், அவ்வளோதான். நடுத்தர மக்களின் நெற்றிக்கண் திறந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருப்போர் கீழிருக்க, எப்படியும் வாழலாம் என்று இருப்போர் மேலிருக்க, இயலாமல் இருப்போர் என சொல்லி இலவசமாய் எல்லாம் தந்து ஏழையாகவே வைத்திருக்கின்றார். நடுத்தர வர்க்கம் என்னும் நல்லோரை நாடாளும் மன்னர்கள் நடுத்தருவிலேயே விட்டுவிட்டார்கள். மேலேயும் போக முடியவில்லை, கீழேயும் போக முடியவில்லை. இதையெல்லாம் மாற்றத்தான் என்னத்தான் செய்வது? இறைவனுக்கு நெற்றிக்கண் முளைத்தால் வழக்காடிய நக்கீரனுக்கு மோட்சம் கிடைத்தது. பொதுமக்களாக்கிய வாக்காளருக்கு நெற்றிக்கண் முளைத்தால் என்ன ஆகும்? தீமைகள் அழியும், நன்மைகள் விளையும். ஜூன் 5ஆம் தேதி விடை கிடைக்கும். தேர்தல் முடிவு தேர்தல் தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்க்கை கூறி நெடுகிறேன். நன்றிங்க. நெற்றிக்கண் முளைத்தால். நெற்றிக்கண் முளைக்க நீ என்ன அவனா இவனா இல்லை சிவனா என்றெல்லாம் குதர்க்க கேள்விகளை குறுக்கே எழுப்பக்கூடாது. ஏனென்றால் அன்று முதல் இன்று வரை மனிதனுக்குள் ஏதோ ஒன்று முளைத்து கொண்டேதான் இருக்கின்றது. குறும்புகள் அரும்பும் 15 வயதில் வாள் முளைத்து விடுகிறது மனிதனுக்கு. இளமையை பற்றி கொண்ட மனிதனுக்கு காதல் முளைத்து விடுகிறது. காதலை பற்றி கொண்ட மனிதனுக்குள் கண்டிப்பாக கனவுகள் முளைத்து விடுகின்றன. இறைவனை பற்றி கொண்ட மனிதனுக்கு பக்தி முளைத்து விடுகிறது. அந்த பக்தியை வணிகமாக்கிவிட்டால் அங்கு பணம் காசு முளைத்து விடுகிறது. காசு பணம் சேர்ந்துவிட்ட மனிதரில் பலருக்கு கொம்பும் கூட முளைத்து விடுகிறது. கொம்புகள் கூர்நீங்கும் முன்னமே மனிதனுக்கு கோரை பற்களும் முளைக்கின்றன. இத்தனையும் முளைக்கும் மனிதனிடத்தில் தம்மா துண்டு நெற்றிக்கண் முளைக்காதா என்ன? எனவே நெற்றிக்கண் முளைக்க நீ என்ன சிவனா என்றெல்லாம் கேட்கப்படாது. ஏதொன்றும் முளைக்க விதையொன்று வேண்டுமல்லவா? ஏதொன்றும் முளைக்க விதையொன்று வேண்டுமல்லவா?
கவிதையிலேயே விதை இருப்பதால் தான் கவிஞர்களுக்கு இந்த தலைப்பை தந்திருப்பார்கள் போலும். எப்படியோ சிவனே என்று வந்தோர்க்கும் கற்பனையில் நெற்றிக்கண் முளைக்க வைத்து அழகு பார்ப்பதற்கு நல்ல மனம் வேண்டும். இந்த மனம் மன்றமும் வேண்டும். என்னதான் நெற்றியில் கண்ணொன்று கனன்றாலும் அதை புறத்தின் உறுப்பாக பார்க்கும் மனிதனின் எண்ணங்கள் ஏற்றம் பெறுமா என்ற ஐயம் முளைத்து விடுகிறது எனக்குள். எப்படி எனில், அடடா, நடு நெற்றிக்கு பதில் என் வலப்புறம் முளைத்திருந்தால் தேர்வெழுதும் வேளைகளில் வசதியாக இருந்திருக்குமேன் என்கிறான் சென்ற தேர்வில் திரும்பி பார்த்து மாட்டிக்கொண்ட பள்ளி சிறுவன். அடிக்கடி விடுப்பெடுக்கும் மாணவன் ஒருவன் துள்ளி குதிக்கிறான். 3வது நாளும் விடுப்பெடுக்க நெற்றி கண்வழி காரணம் கிடைத்துவிட்டது என்று. இங்கு நெற்றிக்கண் புறையும் நேர்மையாக நீக்கப்படும் என்ற வாசகத்தை பதாகையில் சேர்க்கிறார் நம் கண் மருத்துவர் ஒருவர். நெற்றி மையத்தில் திருநீறு இட்டுக்கொள்ளும் ஆன்மீக அன்பர்கள் பலரும் நெற்றியில் இடப்பற்றாக்குறையால் திருநீற்று தீட்டலுக்கான இடம் தேடி கலைக்கிறார்கள். வகிட்டின் மீது திலகமிட்டுக் கொள்ளும் வடநாட்டு பெண்கள் போல நம் பெண்களும் நீளத்திலகம் இட்டுக்கொள்கிறார்கள் நெற்றிக்கண்ணுக்கு மேலே. நெற்றிக்கண் முளைத்தால் ஒரே நேரத்தில் 2 தொலைக்காட்சி தொடர்களை உள்வாங்க முடியுமா என்று சித்திகளும் பெரியம்மாக்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 கண் இருக்கும்போதே தன் வேலையை காட்டும் கில்லாடி கணவன் இனி 3 கண் கொண்டு என்னென்ன செய்வானோ என கவலை கொள்கிறாள் திருமதி ஒருத்தி. 2 கண்களின் கண்காணிப்பு போதாமல் இருந்த இன்னொரு யுவதி 3வது கண்ணையும் தன் கணவன் மேல் வைத்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறார் தினந்தோறும். அந்த கண்ணு, இந்த கண்ணு, ஊர்க்கண்ணு, உறவுக்கண்ணு என்பதில் நெற்றிக்கண்ணையும் சேர்த்து கொண்டார்கள் சுற்றி போடும் தாய்மார்கள் கண் திருஷ்டி கழிக்க. ஐலைனர், ஐலேஷ், ஐ ஷேட், ஐப்ரோ, மஸ்காரா என்று கூடுதலாக பொருட்கள் சேர்ந்து விட்டன மகளிரின் மாதாந்திர மளிகை பட்டியலில். நெற்றிக்கண்ணுக்கு புருவம் இருக்குமான தெரியவில்லை. இருந்தால் இந்த பட்டியல் கொஞ்சம் நீளலாம். உலகில் சக்தி வாய்ந்த ஆயுதம் பெண்களின் கண்ணீர் தானே. கூடுதல் ஆயுதம் கொடுத்த கடவுளுக்கு தம் ஆனந்த கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறார்கள் பெண்களில் சிலர். தேர்தல் திருவிழாவில் தாவுதலுக்கு ஏறுவாக ஒரே சமயத்தில் 3 கட்சிகளையும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் அரசியல் தாவி ஒருவர். துருத்தி கொண்டிருக்கும் புறத்துருப்பாக எண்ணுவோர்க்கு கனன்று கொண்டிருக்கும் நெற்றிக்கண் முளைத்தால் இரவோடு இரவாக யாரை எரிக்கலாம் என பட்டியல் எடுக்கும் பெரும்பாலான மனிதர்களுக்கு இடையே அவரவர் மனத்தில் மண்டி கிடக்கும் குப்பைகளை சுட்டெரிக்குமாயின் தலைப்பிட்டோர் ஆசைப்படி உள்ளுக்குள் முளைக்கட்டும் அனைவருக்கும் நெற்றிக்கண். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் 15 அன்று அப்துல் ரஹ்மான் தலைமையிலே நடந்தது. தலைப்பு இரவிலே வாங்கினோம். சுதந்திரத்தை பற்றி பாட வேண்டும். அப்பொழுது நான் பாடிய கவிதை இப்பொழுது என் நினைவிலே இருக்கிறது. ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை அவரவர் பாணியில் அவரவர் பார்க்கிறார். சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்தென்ன தெரியுமா? முதல் தேதி வாங்கியிருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும், 15ஆம் தேதி வாங்கியதால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது. சுதந்திரத்தை பற்றி மருத்துவர் ஒருவரின் மனக்கருத்தென்ன தெரியுமா? 8ஆம் மாதத்தில் பிறந்ததால் சுதந்திரம் எடை குறைவாக இருக்கிறது. எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து பார்க்கலாம். சுதந்திரத்தை வழக்கறிஞர் ஒருவர் வாய் திறந்து சொன்னார். 18க்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராக இருந்திருக்கும், 15இல் வாங்கியதால் தான் இன்னும் மைனராகவே இருக்கிறது. என் கணித ஜோதிடர் ஒருவர் சொன்னார், சுதந்திரம் வாங்கிய மாதத்தின் பெயரில், சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் எனும் மாதத்தின் பெயரில் கஸ்ட் என்று வருவதால் தான் கஷ்டமாக இருக்கிறது. மாதத்தின் பெயரை பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும். கவர்ச்சி நடிகை ஒருவரும் கருத்து சொன்னார். அதைத்தானே நம்மூரில் அட்டைப்படத்தில் போடுகிறார்கள். கவர்ச்சி நடிகை சொன்னார், 47இல் வாங்கியதற்கு பதில் சுதந்திரத்தை 27இல் வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாய் இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, இரவிலாவது வாங்கினார்களே. யார் இவர்களுக்கு எடுத்து சொல்வது? சுதந்திர நாடில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல,
அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும். இப்பொழுதெல்லாம் கொடியேற்ற வரும் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடிக்கயிறை இழுப்பதற்கென்று. சொல்லுங்கள் அவர்களுக்கு, இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தான் என்று. கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு சுதந்திர நாளில், கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்து விடும் கொடி. தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவினில் வருவதால் இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே, நம் தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களில். அந்த கவியரங்கம் முடிந்து நான் பழனி பாரதி, யுகபாரதி, விவேகா போன்ற கவிகளெல்லாம் உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார், ஜெயந்தா, இந்த கவியரங்கத்தில் கோல் அடித்து விட்டீர்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல, 25 வருடங்களுக்கு முன்பு கண்ணதாசன் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை என்று கவிக்கோ அன்று சொன்னார். அதுதான் இப்பொழுது நினைவிற்கு வருகிறது. உண்மையிலேயே சரவணகுமாருடைய கவிதைகள் ரொம்ப அற்புதமாக இருந்தன. அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து கவிஞர் பாமா ஆறுமுகம் அவர்களை. நெற்றிக்கண் முளைத்தால், நெற்றிக்கண் என்பது என்ன என்று ஒரு வினாவை தொடுக்கின்றேன். நெற்றிக்கண் என்பது ஞானக்கண். ஒரு தவறு நடக்கின்ற பொழுது அதை தட்டி கேட்டுக்கின்ற வல்லமையாளனுக்குத்தான் நெற்றிக்கண், அதான் ஞானக்கண். ஞானக்கண் கோபம் இருந்தால்தான் அங்கே குணமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு அப்பப்போ தவறுகள் நடக்கின்ற போது சுட்டி காட்டுகின்ற வல்லமை இருக்க வேண்டும் என்பதுதான் அது ஞானக்கண். ஞானக்கண் என்ற அடிப்படைகளை தான் நெற்றிக்கண் முளைத்தால். அசைவமாய் ஆவதற்கு அடைப்பட்டு போகின்ற அடிமாடு போல் இங்கே அடைப்பட்டு போகின்றார். வாகனத்தில் ஆளுமைக்கு ஆசைப்பட்ட அற்பர்கள் அழைப்பாளே அசைவம் 500க்கு அடிமையென ஆகின்றார். வாக்குக்கு பணமளித்து வாகைதனை சூடுதற்கு பொய்யை மெய்யாக்க புரட்டுகளை பேசுகின்றார். வஞ்சனைக்கு வாழ்வளித்து வையகம் ஆள்வதற்கு உருட்டுகளை வீசுகின்றார், ஊடுருவி பூசுகின்றார். நேர்வழியில் இல்லாமல் சீர்வழியில் செல்லாமல் குறுக்கு வழி பாய்ச்சலில் கோவணத்தை இழுக்கின்றார். கொள்கையின் மேய்ச்சலில் கோடியிலே கொழுக்கின்றார். நேர்மையற்ற நீசர்களை நிறம் மாறும் பேசர்களை நெற்றிக்கண் முளைத்தால் நெருப்பாகி எரிப்பேன். குற்றங்களின் தாயகமாம் குடியினை கொடுத்து குடும்பத்தை கெடுத்து கோடிகளை குவிக்கின்றார். கொடுமைகள் கோலோச்ச குடிகளோ தவிக்கின்றார். நெற்றிக்கண் முளைத்தால் மதுவரவில் ஆளுகின்ற மடமையை எரிப்பேன். மகிழ்வித்து மகிழ்கின்ற கடமையில் சிரிப்பேன். போதைப் பொருட்களில் பொருளீட்டும் பாவிகளை பொல்லாத காளிகளை புல்லறிவு கூலிகளை. போதைப் பொருட்களில் பொருளீட்டும் பாவிகளை பொல்லாத காளிகளை புல்லறிவு கூலிகளை அடைக்காக்கும் வேலிகளை அரிதார நீலிகளை நடிப்போர். அடைக்காக்கும் வேலிகளை அரிதார நீலிகளை நெற்றிக்கண் முளைத்தால் நெருப்பாகி எரிப்பேன். சாதி மத பேதத்தில் சலக்கராய் கிடப்போரை சமூக நீதி பேசிக்கொண்டே சாவுமணி அடிப்போரை நெற்றிக்கண் முளைத்தால் நெருப்பாகி எரிப்பேன். நேர்மையின் சிறகை விரிப்பேன் சிறப்பேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. அடுத்து நாம் கவிஞர் சந்திரபிரியா அவர்களை அழைக்கிறோம். அவையோருக்கு வணக்கம். நெற்றிக்கண் முளைத்தால், நெற்றியிலே கண் முளைத்தால் என்னதான் ஆகும்? இரு கண்ணும் ஒரு பிம்பம் காண்கையிலே 3ஆம் கண் வேறு காட்டிடுமா? விழி மருத்துவருக்குத்தான் வெளிச்சம். முக்கண்ணப்பா, முதலில் நெற்றிக்கண் முளைத்தது உனக்குத்தானாமே.
பெரிதாய் என்ன செய்து விட்டாய் அதை கொண்டு? அப்பாவி நக்கீரனை சுட்டெரித்ததோடு உன் நெற்றிக் கண்ணுக்கு ஓய்வு தந்து யோக நிஷ்டையில் அமர்ந்தாயோ? மீண்டும் நெற்றிக்கண் திற, சுட்டெரி. அதர்மங்கள் அழியும் வரை உன் மூன்றாம் கண் திறந்தே இருக்கட்டும். பிஞ்சு பிள்ளைகள் உணவில் நஞ்சு கலப்போர் ஒழியும் வரை, பணத்தை பிரதானமாக்கி மனிதனை பிணமாக்குவோர் அழியும் வரை, அமில மழை நின்று அமுதமாய் பொழியும் வரை, சாதியை முன்னிறுத்தி களமாடுவோர் ஒழியும் வரை முளைத்த உன் நெற்றிக்கண் திறந்தே இருக்கட்டும். அதுவரை அந்த கண்ணின் பராமரிப்பு செலவை எங்கள் மருத்துவர் ஏற்றுக்கொள்வார். உனக்கு சரி, ஒருவேளை மனிதனுக்கு நெற்றிக்கண் முளைத்தால் பெரும் வசதிதான். பிடிக்காத நபர்களை பஸ்பமாக்கி விடலாம். எந்த ஈபிகோவும் இடையூறு செய்யாது. நீதிமன்றங்களும் வழக்கறிஞர்களும் வேலையின்றி தவிப்பர். விழி மருத்துவருக்கு கூட கூட்டம் குறைவாகத்தான் வரும். ஆம், கண்ணிரண்டும் பழுதடைந்தால் என்ன, நெற்றிக் கண் கொண்டு சமாளித்து விடலாம். மூக்கு கண்ணாடிக்கும் வேலையே இருக்காது. கேட்ராக்ட் ஆபரேஷனும் வேண்டவே வேண்டாம். சிவா, நீ மட்டும் என்ன ஸ்பெஷல் கேஸா? தேவையெனில் மனிதனுக்கும் முளைக்கட்டும் நெற்றிக்கண். கவிஞர் முத்துமாரையன் அவர்களை அழைக்கிறோம். ஒதுகைமலை தென்றலிலே பூத்தவளே, பொழுதெல்லாம் யான் வணங்கும் தாய் தமிழே வணக்கம். கவியரங்க தலைமைக்கும் கற்றறிந்தார் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மீசை முளைப்பதற்கு முன்பே தமிழின் மீது ஆசை முளைத்ததென்பதை அறிவோம். இன்று மீசை நரைத்தாலும் தமிழ் மீது காதல் நரைக்கவில்லை. யாரையா இவன் மாரையா, இவன் கவி கேளையா, கவிதை தேனையா. நெற்றிக்கண் முளைத்தால் நெல் விளைந்த நிலத்தில் கல் விளையுமா என்று, நெற்றிக்கண் முளைத்தால் பல்முளைத்த குழந்தையும் பல்போன பாட்டியும் பாலியல் கொடுமைக்கு ஆளாவார்களா? நெற்றிக்கண் முளைத்தால் ஜனநாயக நாட்டில் பணநாயகம் வாழுமா வெல்லுமா? நெற்றிக்கண் முளைத்தால் நீதி நீண்டதால் அநீதி வெல்லுமா? நெற்றிக்கண் முளைத்தால் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிகழுமா, தொடர்கதை ஆகுமா? நெற்றிக்கண் முளைத்தால் சாதி சமய வேறுபாடு நீங்கி சமத்துவ சமுதாயம் மலருமா? நெற்றிக்கண் முளைத்தால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமா? இங்கு இல்லாமை இல்லாத நிலை வருமா? ரவுத்திரம் பழகுவோம். நெற்றிக்கண் முளைக்கட்டும், நீதி நெறி நிலைக்கட்டும், நீதியின் வாசலில் நிம்மதி மலரட்டும், நீதிமான்கள் நீடூழி வாழட்டும். நச்சு என்று கவிதை படித்தால் உங்கள் நெற்றிக்கண் கவியரங்க தலைமை அவர்களே, உங்கள் நெற்றிக்கண் முளைத்துவிடும். நச்சென்று வாசித்து கவிதையை முடித்தேன். சித்திரையில் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறுகிறேன். இந்த ஒரு செய்தி என்னுடைய அன்பு மாணவர்கள் எஸ்டி கலையமுதன், அடுத்து அன்பு கவிபாலா, வசந்தகுமார் ஆகிய மூவரும் என்னிடம் படித்த மாணவர்கள் என்பதை அறிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டிலே சொன்ன ஒரு கவிதை, மாதமோ சித்திரை, நேரமோ பத்தரை, உங்களுக்கோ நித்திரை, தவறாமல் குத்த வேண்டும் உதயசூரியனில் முத்திரை என்று சொல்லி படிப்பார். அதை போன்ற நேரத்திலே தான் இறுதியாக நான் இங்கு வந்திருக்கின்றேன். அன்னை தமிழுக்கென் முதல் வணக்கம். தகுதி மீது வாய்ந்த கவியரங்கில் மன்றம் வந்த தென்றலாய், தென்றல் தரும் இனிமையாய், முல்லை தரும் வாசமாய், தில்லையாடும் நடனமாய், என் உள்ள கமலத்தில் ஒளிர்கின்ற அருளாய், நெல்லையாம் எட்டயபுரத்து கவியேந்தல் பாரதியின் வழித்தடமாய், சொல்லை எடுத்தாலும் வித்தைகளில் எல்லையில்லா ரசிக மனங்களை கொள்ளை கொள்ளும் ஆளுமையாய், பொறிஞராய், தமிழறிஞராய், கவிஞராய், இலக்கிய சோலையில் ஆன்மாவின் ராகங்களை இசைக்கின்ற வீணையாய், வார்த்தை சித்தராய், கவிதை சித்தராய் வலம் வருகின்ற அறிவார்ந்த கவியரங்க தலைமையே, நெல்லை ஜெயந்தா அவர்களே, கொங்கண சித்தராம் திருவூராம் கொங்கணாபுர கவிஞன் ஆமு ஜெகநாதனின் அன்பு வணக்கம். எத்தனையோ கவியரங்கில் பாடினேன், எத்தனையோ பொருள் தலைப்பை சூடினேன், அத்தனைக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இன்றெனக்கு, அது உங்கள் தலைமைக்குள் முதலாய் பாடுவதே. அரங்க தலைவருக்கும் ஆர்த்திருந்து பார்த்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பெருவணக்கம். அரங்க தலைமைக்கு அடக்கமாய் ஒரு பணிவான விண்ணப்பம். அரங்க தலைமைக்கு அடக்கமாய் பணிவாய் ஒரு விண்ணப்பம். வணக்கம் சொல்கின்ற மணித்துளிகளில் உங்கள் நேர நிர்வாகத்திலிருந்து விதிவிலக்கு தாருங்கள்.
தலைப்பு நேரத்திற்குள் தவறாமல் என் வாசிப்பை முடிப்பேன். ஏலம் மணக்கும் சீலமிகு சேலத்தில் வாழையடி வாழையாய் இலக்கிய தேரோட்டும் வசந்த விழா. காலக்கணக்கில் மணம் மன்றத்து 50வது ஆண்டு பொன்விழா மாட்சிக்கு முன்விழா சாட்சி காட்சி இது. இன்று இதன் 49ஆம் ஆண்டின் விழா. வாழ்க வளர்க மணம் மன்ற நற்பணிகள் என சொல்லி தலைப்புக்குள் வருகின்றேன். ஐயா, தலைப்புக்குள் வருவதற்கே இவ்வளவு நேரமா என்று நீங்கள் சினக்குன்றாய் நக்கீராய் என்னை சுற்றெரித்து விடாதீர்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். பிரசவ வழி உணர்ந்த கவியரங்க நடுவரே, இது சிசேரியன் அறுவை பிரசவம் அல்ல. கன்னல் தமிழின் கவிப்பிறப்புக்கு கின்னல் தர ஒப்ப மாட்டீர் என்று கருதுகின்றேன். வார்த்தை நடந்து வந்தால் வசனம், நடனமாடினால் அது கவிதை. வார்த்தைகள் நடந்து வந்தால் அது வசனம், நடனமாடினால் அது கவிதை. நெற்றிக்கண் முளைத்தால் என்ன நிகழும்? குற்றங்கள் எரிந்து சாம்பலாகும். நெற்றிக்கண் முளைத்ததால் தான் நக்கீரனை சிவனெரித்தான் என்றாலும் அதற்குள் ஒளிந்திருக்கும் உண்மை ஒன்று எதுவென்று இந்த அவைக்கும் உங்களுக்கும் சொல்வேன். நற்றமிழ் முற்றத்தின் கொற்றவனோ இறை என்னும் மற்றவனோ யார் அந்த வடிவ அவதாரம் எடுத்தாலும் சுத்தரித்தாலும் தமிழ் மொழியின் ஆளுமைக்குள் சொல்லிலோ பொருளிலோ பிழை என்று ஒன்று இருக்குமானால் அதை தமிழ் பிறைசூடிக் கொள்வதில்லை. நற்றமிழ் முற்றத்தில் கொற்றவனோ இறை என்னும் மற்றவனோ யார் எந்த வடிவ அவதாரம் எடுத்து சுட்டரித்தாலும் தமிழ் மொழியின் ஆளுமைக்குள் சொல்லிலோ பொருளிலோ பிழை என்ற ஒன்றை மட்டும் தமிழ் பிறைசூடிக் கொள்வதில்லை. காரணம் என்ன தெரியுமா? தமிழ் கருவி, தமிழ் கருவின் திருவாய் நிற்கும் மொழி. அது மட்டுமல்ல, அது அறச்சீற்றத்தின் அடையாள மொழி என்பதால் தான். ஆத்திரம் கொள்ளும் பாத்திர படைப்பு எங்கெல்லாம் எழுகிறதோ அங்கெல்லாம் பஞ்சபூத பசித்தி பற்றி கொள்கிறது. அனுமன் வாளில் பற்றிய தீ இலங்கையை எரித்தது ராமகாவியத்தில். ஆராயாமல் அளித்த பாண்டிய நெடுஞ்செழியின் தீர்ப்பினால் மதுரை மூதூர் பற்றி எரிந்தது சிலப்பதிகாரத்தில். தலைவேல் எச்சமிட்ட கொக்கை சினத்தால் பார்த்த கொங்கல சித்தரால் அந்த நாரை கொக்கு எரிந்தது. அவ்வளவு ஏன், இன்று சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினம். தீண்டாமை எனும் சாதி தீக்கி சண்டமாருதம் கண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தால் தீர்வு கண்டவனின் நன்னாள் பொன்னால். இந்நாளில் அவனுக்கு வாழ்த்து சொல்வோம். இப்படி கொடுமை கண்டு சிலிர்த்திடும் சினக்குன்றின் அவதாரங்களே கவிஞனாய் பிறப்பெடுக்கின்றான். எரிக்கும் சக்தி நெற்றிக்கண்ணில் கவிஞர்களுக்கு முளைத்தால் என்ன நடக்கும்? இப்படி எரிக்கும் சக்தி நெற்றிக்கண்ணில் கவிஞர்களுக்கு முளைத்தால் என்ன நடக்கும் என்பதுதான் என் பார்வை. ஒப்பனையில்லா அற்புத கற்பனையின் தலைப்புக்குள் கவிஞர்களே, சுவைஞர்களே, உங்கள் எண்ணப்பறவையை சிறகடித்து பறக்க விட்டு பாருங்கள். இலக்கண மரபிற்குள் தலைக்கண கவிஞர்கள், இலக்கண மரபின் தலைக்கண கவிஞர்கள், இலக்கணம் மீறிய புது கவிஞர்கள், வெண்பா புலி பாவலர்கள், வெண்பா புலி பாவலர்கள், குறும்பாய் கரும்பாய் சுரும்பாய் சுற்றி வரும் குறும்பா கவிஞர்கள் அத்தனை பேரும் நெற்றிக்கண் யுத்தத்தை பற்றி கொண்டால் என்ன நடக்கும்? இது என்ன ரஷ்யா உக்ரைன் யுத்தமா? இஸ்ரேல் பாலஸ்தீன போரா? சண்டையும் சச்சரவும் பரம்பரை சொத்தென்று இப்படியா மோதுவது? உங்கள் அனைவருக்கும் முளைத்திருக்கும் நெற்றிக்கண்ணை என் நீரருவி பாய்ச்சலால் அணைத்துவிட்டு போதும் உங்கள் இரு கண்களே என்று சபித்து போவான் அந்த சிவன். இப்படித்தான் என் கவிமனம் சொல்லுகிறது. ஆனால் எனக்கு மட்டும் நெற்றிக்கண் முளைக்கும் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? சொல்கிறேன், செவி கொடுங்கள். எனக்கு சுட்டெரிக்கும் காரண காரியங்கள் பல உண்டு என்றாலும் முதல் 3 வகையை மட்டும் இங்கே சொல்லுகின்றேன். முதலாவது, தமிழ்நாட்டின் மரபுவழி பிறந்தோரில் தமிழ் பயிலாமலே பிறமொழி பயின்றால் இன்புற்று வாழலாம் என்போரை நாடு கெடுத்துவதை விட அவர்களை கண்டதும் சுடுவது போல் நெற்றிக்கண்ணால் சுட்டெரிப்பதில் தவறேதுமில்லை என்பேன் நான். முதலாவது, தமிழ்நாட்டின் மரபுவழி பிறந்தோரில் தமிழ் பயிலாமலே பிறமொழி பயின்றால் இன்புற்று வாழலாம் என்போரை நாடு கெடுத்தவதை விட அவர்களை கண்டதும் சுடுவது போல் நெற்றிக்கண்ணால் சுட்டெரிப்பேன் நான். இரண்டாம் வகை, தமிழின் தொன்மையும் அதன் புகழேட்டு விளிபியங்களையும் கடுகளவும் உணராமல் பிறமொழி கல்வியை நிறைவென்று கலருபவர்கள் கண்டதும் சுடுவது போல் நெற்றிக்கண்ணால் சுட்டெரிப்பேன், தவறேதுமில்லை என்பேன். மூன்றாம் வகை, அறஞ்செய்ய விரும்பென்ற ஆத்திச்சூடி தந்த அருந்தமிழ் மூதாட்டி அவையையும் குரலின் குரல்களுத்தில் பிழை என்று கலருவோர்களை கண்டதும் சுடுவது போல் நெற்றிக்கண்ணால் சுட்டெரிப்பதில் தவறேதுமில்லை என்பேன் நான். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். நம் அன்னை தமிழ்
உலகில் எந்த மொழிக்கும் எதிரானதல்ல. தேசியம் என்ற பெயரிலோ அல்லது ஒருமைப்பாடு என்ற சொல்லிலோ ஹிந்தி சமஸ்கிருத மொழிகளை தேவபாசை என்றும் அன்னை தமிழை தீசபாசை என்றும் உரைப்போரை, மன்னிக்கவும், குறைப்போரை முதலில் அவர்களின் நாக்கை நெற்றிக்கண்ணால் சுட்டெரிப்பேன். இது மொழி சார்ந்த அறச்சீற்றம், இது மொழி சார்ந்த அறச்சீற்றம். அடுத்து இயற்கையை கூறு போடும் புவிவாந்தர்களின் மனித பிறப்பருக்கும் வண்ணம் அத்தகைய பதராயிருக்கும் அனைவரையும் நெற்றிக்கண் முளைத்தால் சுட்டெரிக்க வேண்டும். அப்போதுதான் பூமி பந்தில் ஊசலாடா இயற்கை உயிரினங்கள் எல்லாம் உயிர் சுவாச காற்றை உலகமெல்லாம் சுமந்து சுவாசிக்கும். வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டிருக்கும் நன்றி. வாழ்க தமிழ், வெல்க பாரதம். வணக்கம். வெறும் பூதானே என ஏளனம் கொண்டால் சுட்டெரிக்கும் பூவாய் மாறிவிடு பெண்ணே, இனி காகித பூவாய் உணர்ச்சியற்று போகாதே. அட பெண்ணே, கவிஞர்களின் வர்ணனையை இப்படியும் நீ நிரூபித்து காட்டலாமே. பூ போன்றவள் என்றால் அதில் சுடும் பூக்களும் உண்டு, தென்றல் போன்றவள் என்றால் அதில் சூறாவளியும் உண்டு, தேன் போன்றவள் என்றால் அதில் தேனீக்களும் உண்டு, மெழுகு சிலை போன்றவள் என்றால் தீப்பிழம்பால் ஆன சிலைகளும் உண்டு. பூக்களே, உன் மகரந்தத்தை உன் அனுமதியின்றி சேர்க்கை செய்பவரை சுடும் பூக்களாய் மாறி சுட்டரிக்க வேண்டுமே தவிர நீ வாடி வதங்காதே. பெண்ணே, காம பார்வைகள் உன் மீது கட்டவிழ்க்கப்பட்டால் நெற்றிக்கண் முளைத்தால் என கற்பனைக்கு செல்லாதே. உன் கத்தி விழிகளால் அதை வெட்டி எறிந்துவிடு. நன்றி. தந்தோருக்கும் செவிகள் தருவோருக்கும் வணக்கம். ஐயா, தேர்தலில் நான் போட்டியிடவில்லை, என் வாக்கினை அளிக்கவே இங்கு வந்தேன். நெற்றிக்கண் முளைத்தால் சுற்றிய கால் பயணமாக சுகமாக உறைவதெது? செம்மை தரு அறநெறிகள் செவிகளிலே அறைவதெது? வற்றிய வயிறினிக்க வளமாக வாழ்வதெது? வம்பான வாய்மணக்க வாழ்த்தாக விரைவதெது? வெற்றி கை வந்திடவே விதையாக விழுவதெது? வில்லின் உடலளவே விசை நலமாய் எழுவதெது? நெற்றி கண் முளைத்தால் உள்ளம் தான் விழிக்கும். நெல்லை ஜெயம் தா என்றால் உலகமே செழிக்கும். பவமாக நீண்டு வயதோடு வாராது, பண்பாக ஆண்டு பழக்கத்தில் சேராது, தவமாக வேண்டி தருவிக்க இயலாது, தானாக தேடி வர ஊழ்வினையும் உதவாது, சிவனாக நெருப்பாகி செய்வாதம் நிலைக்காது, சீவனோடு உறுப்பாகி செந்நீரில் கலக்காது, அவனாக ஆய்ந்தாலே நெற்றிக்கண் முளைக்கும், அனுபவமாய் ஆழ்ந்து உழ ஞான கதிர் விளைக்கும். நன்றி, வணக்கம். சித்திரை பிறந்தது, சித்திரை பிறந்தது, இனி நமக்கெல்லாம் ஜெயம்தான், ஜெயம்தான். நெல்லை கொத்த வரும் பறவைகளைப் போல் சொல்லை கவிதையாக கொடுத்து வரும் நெல்லை ஜெயந்தா அவர்களை வணங்குகிறேன். நெற்றிக்கண் முளைத்தாள். சிவனே, மீண்டும் உமக்கே நெற்றிக்கண் முளைக்கட்டும். சிவனே என்று இருப்பதை விடுத்து உலக சீவனுக்காக வாழ்ந்திட நெற்றிக்கண் முளைக்கட்டும். அக்னி பிழம்பாய் நின்றெரிக்கும் ஆதித்யநாதனை போல் நசுக்கி வைக்க நெற்றிக்கண் முளைக்கட்டும். அக்னி பிழம்பாய் நின்றெரிக்கும் ஆதித்யநாதனை நக்கீரனை போல் நின்றெதிக்க நெற்றிக்கண் முளைக்கட்டும். பூமியில் 90 கிட்ஸ் சாபம் நீங்கி மனமாகாத ஆண்களின் மன உளைச்சலுக்கு கன்னி பெண்களின் கருணை பார்வை அதிகரிக்க மன்மத சாம்பலை கொஞ்சம் சாம்பிளாய் கொடுக்க நெற்றிக்கண் முளைக்கட்டும். பிட்டுக்கு மண் சுமந்து வந்தி கிழவியை காத்தது போல் துட்டுக்கு வழியின்றி தவித்து முதியோர் இல்லம் செல்லும் மூதாட்டிகளை காக்க உன் நெற்றிக்கண் முளைக்கட்டும். மூளைக்கு மூளை முளைக்கும் செயற்கை கருத்திருப்பு மையம் தவிர்க்க தாயுமானவனாய் இருந்து தயை காட்டு. உனது வரத்தினால் பிறக்கும் சம்பந்தர்களுக்கெல்லாம் ஞானப்பால் தர முளைக்கட்டும் உனது மூன்றாவது கண். பாலியல் கொடுமையால் வரன்முறை மீறும் வன்முறையாளர்களை கண்ட துண்டமாக்கும் நீலகண்டம் நீ என நிரூபிக்க முளைக்கட்டும் உனது நெற்றிக்கண். மூன்றாம் கண்ணில் உமை வேறு எமை வேறு என பார்க்காதே. பரமனின் பெண்ணிற்கும் பாமரனின் பெண்ணிற்கும் மனசு ஒன்றுதான். சதிக்கு சகத்தில் சரிபாதி தந்தவனே, பெண்குலம் உன்னில் காரைக்கால் அம்மையாய் கரைந்து போக நாயன்மார்களின் எண்ணிக்கையில் பெண் இருக்கைகள் இன்னும் பெருக உனது நெற்றிக்கண் விரைந்தே முளைக்கட்டும். விஞ்ஞானம் மெய்ஞானத்தை விஞ்சியதாய் அஞ்ஞானமாய் யோசிக்கும் அறிவெளிகள் கண் திறக்க
விழிக்கட்டும் உனது மூன்றாம் விழி. உனது நெற்றிக்கண்ணில் இருந்து மீண்டும் ஒரு சக்திவேல் பிறந்து இந்த உலகம் சக்தியுடன் மீண்டு எழ நெற்றிக்கண் முளைக்கட்டும் விரைவாக. நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. அடுத்து பொன் வசந்தகுமார் வருகிறார். நெற்றிக்கண் முளைத்தால் வயலிலே ஏறிப்பிடிக்க விதைகள் முளைத்திடும், செயலிலே சீர்பிடிக்க வெற்றிகள் முளைத்திடும். பால் பற்கள் விழுந்தவுடன் நல்பற்கள் முளைத்திடும், பள்ளியின் வாளிருந்தால் கூட மீண்டும் அது முளைத்திடும். மழை வந்தால் கைகளிலே குடைகள் முளைத்திடும், வெயில் பொழிந்தாலும் குடைகள் முளைத்திடும். கல் மீது உளிப்பட்டால் சிற்பங்கள் முளைத்திடும், கண் மீது கண்பட்டால் காதலங்கே முளைத்திடும். அறம் பொருள் இன்பமென அருங்குரல் தந்தவனும், ஆறுவது சினம் என்று அரும்பொருள் தந்தவளும், கண்டேன் சீதையை என்று காற்றில் தாவி வந்தவனும், கைலாயத்தை அசைத்து பார்த்து ராகங்கள் பல தந்தவனும், கல்லையும் தன் இசையால் உருக வைத்து நின்றவனும், உடல் முழுதும் கண்ணாக சாபம் பெற்று துடித்தவனும், கடைக்கண்ணால் காதல் பார்வை கிடைத்திடவே செய்தவனும், ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு கண் முளைத்திடுமே, ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு கண் முளைத்திடுமே, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கண் முளைத்திடுமே, ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு கண் முளைத்திடுமே, ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு கண் முளைத்திடுமே, ஒவ்வொரு இலக்கணத்திலும் ஒரு கண் முளைத்திடுமே. உடல் முழுதும் கண் பெற்றும் நெற்றிக்கண் அவனுக்கில்லை, உடல் முழுதும் கண் பெற்றும் நெற்றிக்கண் அவனுக்கில்லை. நெற்றிக்கண்ணால் பார்த்ததினால் உருவம் அவனுக்கில்லை. போடும் விதை முளைப்பதனால் விதை போட்டவனின் வாழ்க்கை முளைப்பதில்லை. போடும் விதை முளைப்பதனால் விதை போட்டவனின் வாழ்க்கை முளைப்பதில்லை. காடு அதை அழிப்பதனால் வானில் வானவில்லும் முளைக்கவில்லை. கால் கொண்டு நடக்கின்ற கயல்வெளி மாந்தரை கள்ளத்தனமாய் களவாடும் வேளையில் ஏன் நெற்றிக்கண் முளைக்கவில்லை? இரு கண் கொண்டு இவ்வுலகை காணுகின்ற வேளையில், இரு கண் கொண்டு இவ்வுலகை காணுகின்ற வேளையில் நடக்கின்ற நாளாந்தர நிகழ்வு கண்டு ஏன் இன்னும் நமக்கு நெற்றிக்கண் முளைக்கவில்லை? வேல் கொண்டு வீற்றிருக்கும் வேலவனின் பிறப்புதனை அறிந்த நேரத்தில் நெற்றிக்கண் புரிந்தது. ஆண்டவனுக்குத்தான் அது முளைக்கும், ஆசாமிகளுக்கு அது முளைக்காதென்று. அப்படி முளைத்தால் அது செங்குத்தாக இருக்குமா, கிடைமட்டமாக இருக்குமா? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நெற்றிக்கண் முளைத்தால் இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? கவியரசனின் வினாவிற்கு விடை கிடைக்க வாய்ப்பு. இரண்டாவது காட்சியை பார்க்க முடியும் நெற்றியில் முளைக்கும் மூன்றாவது கண்ணால். நெற்றிக்கண்ணில் பிறக்கும் காதலிலும் அவளே என் காதலி. கண்டுபிடித்தே ஆக வேண்டும் முக்கோண வடிவில் மூக்கு கண்ணாடி. கருப்பு திருநீராய் நெற்றிக்கண் புருவம். இனி ஒரு கண்ணில் தூசி விழுந்தால் மூன்று கண்களும் கலங்கும். ஒரு விழி திறந்திருக்க இரு விழிகள் ஓய்வெடுக்க ஒவ்வொரு கண்ணுக்கும் 8 மணி நேர உழைப்பை கொடுத்து எல்லா நேரங்களிலும் உலகைக்கான அழகான வாய்ப்பு உருவாகும். எனக்கு எதற்கு மூன்றாவதாய்? பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் கண்ணாய் நெற்றிக்கண் முளைக்கட்டும். பார்வையற்றோர் இல்லா உலகம் உருவாகட்டும். ஒருவேளை நெற்றிக்கண் முளைத்து விட்டால் அதையும் எழுதி கொடுப்போம் தானமாய். வாய்ப்புக்கு நன்றி. சேலத்து உடன்பிறப்புகள் அனைவருக்கும் கோவை கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை கூறி என்னுடைய கவிதையை ஆரம்பிக்கின்றேன். ஐயா, நீங்கள் முன்னுரையில் சொன்னீரில் பல ஆறு, இதோ உங்கள் முன்னால் ஒரு ஆறு. இது எனக்கு வரலாறு. என் கற்பனையில் நெற்றிக்கண் முளைத்தால், அண்ணல் காந்திக்கு நெற்றிக்கண் முளைத்தால் அவர் கூறிடுவார், அந்நியனை விரட்டிட, அன்பு மொழி பேசிட, அகிம்சை வழி நடத்திட, கனிவான பாதை காட்டிட என் கண்ணிரண்டும் போதும். ஆனால் நெற்றிக்கண் முளைத்திருந்தால் மதவெறியை மாய்த்திடுவேன், தீண்டாமை ஒழித்திடுவேன், நாளைய இந்தியாவை பார்த்திட நன்னெறியில் வழிகாட்ட நெற்றிக்கண்ணால் புதுப்பாதை காட்டிடுவேன்.
அன்னை தெரசா. தொழுநோய் கண்டு எழமுடியா மனிதர் வாழ முடியா மனிதர், அவர் துயர் துடைக்க அன்பை காட்ட இரு கண் போதாதே, இன்னொரு கண்ணும் இருந்திருந்தால் அது நெற்றிக் கண்ணாய் இருந்தால் கூட அன்பையும் அதில் பொழுந்திடுவேன் என அழகாய் உரைத்தார் அன்னை தெரசா. சேரன் சோழன் பாண்டியன் மூவேந்தர் கொண்ட புகழ்மிக்க நாடு, மா பலா வாழை என கனி எடுத்து மொழியின் சுவை சொன்னார். இயல் இசை நாடகம் என்று தமிழை முத்தமிழாய் சிறப்பித்தார். அதுபோல் எனக்கும் மூன்றாவது கண்ணாய் நெற்றியிலே கண் முளைத்தால் இரு கண் தானம் இவ்வுலகில் போதாதென என் நெற்றிக் கண்ணும் தானமாய் அளித்திருப்பேன் நான். எப்போதும் கவிஞனுக்கு கண் நெற்றியில்தான், எப்போதும் கவிஞனுக்கு கண் நெற்றியில்தான், அன்பும் நெருப்பும் சமுதாய நிலை கண்டே திறக்கும் என உணர்த்திடுவேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெற்றிக்கண் முளைத்தால் அழகாய் துள்ளி விளையாடும் பிஞ்சு குழந்தைகளை நசுக்கும் கயவர்களை தயவு தாட்சண்யம் இன்றி பொசுக்கிடுவேன். ஆடை குறைப்பு செய்து பெண்களை இழிவுபடுத்தும் வன் செயல்களை வஞ்சனை இன்றி கண்களாலேயே துளைத்தெடுப்பேன். இதிகாசத்திலும் இல்லங்களிலும் பெண்களை இழிவுபடுத்தும் பித்தர்களுக்கு சவுக்கடி, அதுவும் நெற்றி கண்களாலே சவுக்கடி கொடுத்திடுவேன். இன்றெடுத்த பெற்றோர்களையே போற்றி பராமரிக்க அந்த போக்கிரிகளை போர் முனையில் நிறுத்திடவே, உறவுகளையும் உறவினர்களையும் உணர்வு இன்றி உதாசீனப்படுத்துபவர்களை உடுக்கை கொன்று மாற்றிடலாம். ஊர் விட்டு ஊர் சென்று வேலை பார்க்கும் மற்றும் பிழைப்பு நடத்தும் பிள்ளைகள், ஈமை சடங்கு செய்வதற்கு கூட வராமல் பொறுப்பின்றி இருப்பவர்களை நானும் பொறுப்பின்றி பொசுக்கிடுவேன். எத்தனை அவலங்களை எண்ணி எண்ணி சுட்டரிப்பேன். ஏராளமான தேன் சுவை கொண்ட தமிழ்மொழி இருக்க ஐயமின்றி வேற்றுமொழி பேசும் மாந்தர்களை மன்னிப்பின்றி சுட்டரிப்பேன். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் பணி சிறக்க செய்திடும் நம் தமிழ் மன்றம் 1000 ஆண்டுகள் ஓய்வின்றி தமிழ் பணி செய்து அவ்வை போல் பல்வேறு புலவர்களை உருவாக்கியும் இம்மன்றத்தை ஞானக்கண் கொண்டு இதுபோல் இன்னும் பல கவியரங்கம் நடத்திட அந்த ஈசன் சிவனாக நானும் மாறிக்கொண்டு வாழ்த்திடுவேன். வாழ்க வாழ்க வாழ்த்துவேன் அனைவரையும். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. 22 கவிஞர்கள் நெற்றிக்கண் திறந்தார்கள். 22 கவிஞர்கள் திறந்தார்கள். நிறைவாக நான் நெற்றிக்கண்ணை திறக்கிறேன். சபையோரே, நாட்டில் நடக்கும் சில அவலங்களை எண்ணி ஆதங்கப்படுகையில் நிறைய நாட்கள் நானும் நினைத்திருக்கிறேன், நெற்றிக்கண் ஒன்று முளைக்காதா என்று. நெற்றிக்கண் முளைத்தால் நிறைய பேரை எரிக்கலாம், ஆனால் சாம்பலை என்ன செய்வது என்ற சந்தேகம்தான் எனக்கு. நெற்றிக்கண் முளைத்தால் நிறைய பேரை எரிக்கலாம், சாம்பலை என்ன செய்வது என்ற சந்தேகம்தான் எனக்கு. மோசமான அரசியல்வாதியை முதலில் எரிக்கலாம், மோசமான ஒரு அரசியல்வாதியை முதலில் எரிக்கலாம். எரித்த சாம்பலை என்ன செய்வது? பத்தமடைக்கு அனுப்பி பாய்களாய் நெய்யலாம், பத்தமடைக்கு அனுப்பி பாய்களாய் நெய்யலாம். சொர்க்கமே அவர்களுக்கு சுருட்டுவதில் தானே இருக்கிறது. நெற்றிக்கண் முளைத்தால் நிச்சயமாய் ஏதேனும் ஒரு போலி சாமியாரை எரிக்கலாம், ஏதேனும் ஒரு போலி சாமியாரை எரிக்கலாம். எரித்த சாம்பலை என்ன செய்வது? நெற்றிக்கண் முளைத்தால் ஏதேனும் ஒரு போலி சாமியாரை எரிக்கலாம், இல்லையெனில் நெற்றிக்கண் முளைத்ததற்கே நியாயம் இல்லையே. சரி, எரித்த சாம்பலை என்ன செய்வது? சாம்பலை மட்டும் கடல் எதிலும் கரைத்து விடக்கூடாது. போலி சாமியாரை எரித்த சாம்பலை மட்டும் கடல் எதிலும் கரைத்து விடக்கூடாது. பிறகு கடலில் குளிக்கும் பெண்களெல்லாம் கர்ப்பமாகிவிட்டால் என்ன செய்வது? அடுத்து என் ஆசை, அரை குறையாய் உடுத்தும் ஆபாச நடிகைகளை எரிக்க வேண்டும். நெற்றிக்கண் முளைத்தால் அரை குறையாய் உடுத்தும் ஆபாச நடிகைகளை எரிக்க வேண்டும். எரித்த பிறகு ஆசை தீர அதை அணைக்க வேண்டும். சரி, எரித்த சாம்பலை அஸ்தி கலசத்தில் அப்படியே வைத்திருக்க வேண்டும், அஸ்தி கலசத்தில் அப்படியே வைத்திருக்க வேண்டும். அந்த அஸ்தி கலசத்தையாவது முழுக்க துணி போட்டு மூடி வைத்திருக்க வேண்டும்.
நியாய விலை கடைகளில் உண்டு சில நியாயமானவர்கள், நியாய விலை கடைகளிலும் உண்டு சில நியாயமானவர்கள், ஆங்காங்கே உண்டு சில அநியாயம் செய்பவர்கள். என்னுடைய கோபமெல்லாம் ஏழைகளை வஞ்சிக்கும் சில ரேஷன் கடைக்காரர்களை எரிக்க வேண்டும். எரித்த சாம்பலை என்ன செய்வது? எரித்த பிறகுதானே தெரிந்தது எதுவுமே செய்ய முடியாமல் அந்த சாம்பல் எடை குறைவாகவே இருக்கிறது என்று. கடைசியாய் ஒரு கலப்பட வியாபாரியை எரிக்க வேண்டும். நெற்றிக்கண் முளைத்தால் கடைசியாய் ஒரு கலப்பட வியாபாரியை எரிக்க வேண்டும். சரி, எரித்த சாம்பலை எங்கே கொட்ட வேண்டும்? பொறுங்கள், சாம்பலையும் சிமெண்டையும் கலந்துதானே அவருக்கு சமாதியே கட்ட வேண்டும். சிந்தனைவாதிகளாய் இருக்கின்ற சேலம் மாமன்றத்தின் பார்வையாளர்கள் அனைவரையும் பணிந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.